சென்னையில லஞ்சம் கேக்குறாங்க. இந்தியாவை விட்டே போறோம்னு ஒரு கம்பெனி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு இருக்கு. என்ன நடக்குது இங்க? சென்னைக்கு சொந்தமான வின்ட்ராக் இன்க் என்ற சரக்கு போக்குவரத்து நிறுவனம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாகவும் துன்புறுத்துவதாகவும் குற்றம் சாட்டி அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து அவங்களுடைய இறக்குமதி ஏற்றுமதி செயல்பாடுகளை நிரந்தரமா நிறுத்திக் கொள்வதாக எக்ஸ் தளத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு மட்டும் 2 முறை லஞ்சம் கேட்டு மிரட்டி கொடுக்காததால் அதிகாரிகள் பழிவாங்கியதால் தங்களது வணிகமே அழிந்துவிட்டதாக வின்ட்ராக் நிறுவனம் ரொம்பவும் வருத்தத்துடன் கூறியுள்ளது. இங்க வணிகம் செய்வதற்கான சூழல் இல்லை, எல்லா மட்டத்திலும் ஊழல்தான் இருக்கிறதுன்னு மத்திய அரசுக்கு ஒரு காட்டமான பதிவை போட்டு இருக்காங்க. இந்த ட்வீட்டை சும்மா விடாம நேரடியா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியை டேக் செஞ்சு துறைமுகங்களில் உள்ள ஊழலை ஒழிக்க நீங்க தவறிட்டீங்க, தயவு செய்து நடவடிக்கை எடுங்கன்னு கெடுபிடியா கேட்டிருக்காங்க. ஆனா சென்னை சுங்கத்துறையோ இந்த குற்றச்சாட்டுகளை முழுக்க மறுத்து தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு நீண்ட விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. யாரு சொல்றது உண்மைன்னு தெரியலையே. ஒரு பக்கம் இந்தியா உலகத்திற்கே வணிகமயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா நம்ம ஊர்லயே ஒரு கம்பெனி ஊழலால நாட்டை விட்டே போகுதுன்னா இது நல்ல விஷயமா? இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு ஒரு தெளிவான தீர்வு வருமா? நாட்டோட வணிக சூழலுக்கு இது ஒரு பெரிய சவால். அரசு இதற்கான நடவடிக்கையை உடனே எடுக்கணும்.